ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காயில இருந்து கிடைக்கிற இந்த தேங்காய் நார் இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கி போடாம எப்படி யூஸ்ஃபுல்லா பயனுள்ள பொருளா மாத்தலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோவா பார்க்க போறோம். ஸோ நம்ம வீட்டில் எல்லாருமே சமையலுக்கு தேங்காவை பயன்படுத்துவோம். ஸோ அதில் இருக்க நார் இந்த குடுமியெல்லாம் தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் தூக்கி வேஸ்டா குப்பையில தான் போடுவோம். ஸோ அந்த மாதிரி குப்பையில போடாம அதை நம்ம சேகரிச்சு வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சேகரிச்சு வச்சுட்டு இதை நம்ம தண்ணியில நல்லா ஊற வச்சு செடிகளுக்கு நம்ம ஊற்றும் போது செடி சூப்பரா வளர ஆரம்பிக்குங்க. நார்மலாவே நம்ம ஒரு செடியை வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த மண் கலவையில பாத்தீங்கன்னா கோகோ பீட் அதாவது 50% மண் பிளஸ் 50% கோகோ பீட் அந்த ரேஷியோல தான் நம்ம செடிக்கு மண்ணை மண் கலவை பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். அதே போல நம்ம வீட்டில் இந்த மாதிரி டெய்லியும் இந்த மாதிரி கிடைக்குது பாத்தீங்களா தேங்காய் நார். ஸோ இதையும் நம்ம தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம செடிக்கு ஊற்றும் போது செடி சூப்பரா வளருங்க. இப்ப நான் இங்க நார்மல் தண்ணி எடுத்து வைக்காம அரிசி கழுவுன தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுல இந்த தேங்காய் நாரை போட்டு நான் ஊற வைக்கிறேன். நீங்க உங்க வீட்டுல இருக்கிற சாதாரண தண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணியா இருந்தா இன்னும் ரொம்பவே நல்லதுங்க. அரிசி கழுவுன தண்ணி கூட செடிக்கு ரொம்பவே நல்ல ஒரு சூப்பரான டானிக் அது. இந்த தேங்காய் நாரை போட்டு ஊற வைக்கிறது பாத்தீங்கன்னா, காலையில நீங்க சமையலுக்கு அரிசி கழுவுவீங்க பாத்தீங்களா சாதம் வடிக்கிறதுக்கு, அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காலையிலே இந்த தேங்காய் நாரை போட்டு இது உள்ள ஃபுல்லா போட்டு டிப் பண்ணி வச்சிருங்க. நீங்க மார்னிங் போடுறீங்கன்னா ஈவினிங்குள்ள அது நல்லா ஊறி கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கும் அந்த தண்ணி. ஸோ அதுல இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில இறங்கியிருக்கும். ஸோ அந்த தண்ணியை நம்ம செடிக்கு ஊத்தலாம். தேங்காய் நார் பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு செடியை சீக்கிரமா காய விடாம இருக்குங்க. தண்ணி அதாவது ஈரப்பதத்தை ரொம்பவே நல்லாவே தக்க வச்சுக்கும். நீங்க இந்த மாதிரி செடியில டைரக்டா அதாவது கட் பண்ணி போட்டு மேல ஒரு லேயர் மாதிரி போட்டும் நம்ம பரப்பி விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஊற வச்சு இந்த தண்ணியை செடிக்கு நம்ம ஊத்தலாம். செடி நல்லா குளிர்ச்சியா இருக்கும், சீக்கிரமா வாடாது, பிளஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். மதிய நேரத்துல பாத்தீங்கன்னா செடி ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்கும், தொங்குன மாதிரி இருக்கும் இந்த வெயிலுக்கு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது இந்த தேங்காய் தண்ணியை நீங்க ஊற வச்சு ஊற்றும் போது. அதே போல நம்ம ஒரு வாட்டி இதை ஊற வச்சு ஊத்திட்டு தூக்கி போடாம ஒரு 3 டேஸ்க்கு இதே மாதிரி நம்ம பண்ணலாம். அதாவது அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து செடிக்கு ஊத்திட்டு மறுபடியும் ஒரு 2 டைம்ஸ் அதாவது 3 நாளைக்கு அந்த தேங்காய் நார் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே இந்த தண்ணியை மறுபடியும் ரீஃபில் பண்ணி ஊற வச்சு ஒரு 3 நாளைக்கு அதே மாதிரி நீங்க எடுத்து ஊத்திக்கிட்டே வரலாங்க. இன்னமும் அந்த நார்ல இருக்கிற எல்லா சத்துக்களும் நமக்கு அந்த தண்ணியில கிடைச்சிரும். ஸோ எந்த ஒரு செடிக்கு ஊத்துற உரமா இருந்தாலும் சரி, ஃபெர்டிலைசரா இருந்தாலும் சரி, நம்ம வாட்டர்ல டைலூட் பண்ணி போடும்போது செடிக்கு டைரக்டா இன்ஸ்டன்டா அதுக்கு எல்லா சத்துக்களும் கிடைச்சிரும். அந்த மாதிரி தான் இப்ப நம்ம தேங்காய் நார் அதாவது அந்த கோகோ பீட் சொல்றோம் பாத்தீங்களா, அதுல இருக்க சத்துக்களை டைரக்டா நம்ம செடிக்கு கொடுக்கறோம். சோ இந்த மாதிரி கொடுக்கும் போது செடி சூப்பரா வளர ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.